ஓம் ஸ்ரீ தர நேயர்களுக்கு வணக்கம். உடல்நல பாதிப்பு, உடல்ல பிரச்சனை, சம்டைம்ஸ் நம்மளுக்கு கர்ம வினையினால் உடல்ல சில உபாதைகள் வரும். நீங்க ஏன் எனக்கு இது வந்தது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, நிறைய டைம் உங்களுக்கு கர்ம வினையினால் இந்த பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லிருவாங்க. இல்ல செய்த பாவங்களினால் உடல்ல உபாதைகள் வந்திருக்கும். பாவம் செஞ்சதுனால நான் கெட்டவங்களா அப்படின்னு கேட்க போனா, அப்படி கிடையாது. தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவத்திற்கும் ஏதாவது ஒண்ணு கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான உடல் நோயினால் அவதிப்படுபவர்களுக்கு, இல்ல உடல் ஆரோக்கியமா இருக்கணும், எனக்கு எந்த நோயும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த சைக்கோசிம்பாலஜி. நம்ம சைக்கோசிம்பாலஜில நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சைக்கோசிம்பாலஜி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, சைக்கோசிம்பாலஜி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கடூசியஸ். இந்த கடூசியஸ் எப்படி இருக்கும்னு நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஆனா அது என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. இத மருந்து டப்பா மேல, இல்ல நம்ம நாகம் நாகம் இருக்கு இல்லையா? நாக கோயில் அதுல நீங்க பார்க்கலாம். இல்ல அரச மரத்தின் கீழ் இந்த மாதிரியான ஒரு சிலையின் வடிவத்தை பார்க்கலாம். அது எப்படி இருக்கும்னா, 2 பாம்பு இப்படி பிணைஞ்சு இப்படி 2 பார்த்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்க்கும்போது டிஎன்ஏ மாதிரியும் இருக்கும். ஸோ குடும்பத்துல பரம்பரையா வரக்கூடிய நோய்கள் இதெல்லாமே கூட சரியாகும். இந்த மாதிரி நிறைய இடத்துல சொல்லுவாங்க, உங்க கர்ம வினையினால் இந்த பிரச்சனை இருக்குங்க, நீங்க போய் இந்த நாக பிரதிஷ்டை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கர்ம வினையினால் கல்யாணம் ஆகாம இருக்கும்போது இந்த மாதிரி பிரதிஷ்டை பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அரச மரத்தின் கீழ் இதை பார்த்துருப்பீங்க. மரத்தினாலோ இல்ல மரத்தின் பட்டையிலோ இந்த மாதிரி வரைஞ்சு பார்த்துருப்பீங்க. நிறைய மருந்து டப்பாக்கள் மேல் இப்படி பார்த்துருப்பீங்க. இது என்னன்னா, இப்போ வந்துதான்னு பார்த்தானா இப்போ இல்ல, பழங்காலத்துல இருந்து இருக்கு. எப்பத்துல இருந்து இருக்குன்னா, பழைய ஏற்பாடுன்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான ஓல்ட் டெஸ்டமெண்ட் அதுலயும் மோசஸ்ங்கிறவரு இத பத்தின இந்த இந்த சிம்பல் உபயோகித்ததாவோ இத பத்தின ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறதா இருக்கு. அதே மாதிரி இஜிப்சியன், மெசபொட்டேமியன் இந்த மாதிரியான சிவிலைசேஷன் சொல்லக்கூடிய நாகரீகங்கள் இருக்கு இல்லையா? சில பழங்காலத்துல இருந்த சிவிலைசேஷன் அங்கெல்லாம் கூட இந்த சிம்பிள்ஸ் பதிவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஈஜிப்ட்ல நிறைய இடத்துல இந்த மாதிரியான ஒரு வாசல் மீது இந்த மாதிரி ஒரு சிம்பல் இருந்திருக்கு, இல்ல ஒரு சிற்பங்கள் மீது இந்த சிம்பல் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நாமளும் பழங்காலத்திலிருந்து இந்த நாகத்தை இப்படி 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 இப்படின்னு போய் அப்படி நிக்கிற நாகத்தை நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஆனா அதற்கான சைக்கோசிம்பாலஜி என்னன்னு தெரியாது. சொன்னாங்க, ஃபாலோ பண்றோம்னு. எல்லாத்துலேயுமே நம்ம ஹிந்துயிசம்ல, சனாதன தர்மத்துல எல்லா விஷயத்துக்குமே ஒரு சயின்டிஃபிக் பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தான் இதுவும். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடலில் வரும் நோய்களை தீர்க்கக்கூடிய ஆற்றல். இது இஜிப்சியன்ல இது பேர் என்னன்னு சொல்றீங்கன்னா, இது பேர் தோத்துன்னு சொல்லுவாங்க. ஆல்டர்னேட் ரெமிடிஸ்ன்னு சொல்லுவாங்க. நிறைய இடத்துல இந்த மாதிரி ஆயுர்வேதிக்கோ, அக்குபங்க்சரு, இல்ல யுனானி இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள உபயோகப்படுத்துவாங்க. அந்த டப்பா மேல எல்லாம் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி நாகத்தின் சிம்பிள். இந்த சிம்பிள்ல நீங்க என்ன பண்ணணும்னா, உபயோகிக்கும் முறை ரொம்ப ஈஸி. நீங்க இதை ஒரு பேப்பர்ல பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல இப்போ உங்களுக்கு அந்த பிக்சர் வரும் இல்லையா? இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பேப்பர்ல பிரிண்ட் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்க என்ன பண்ணுங்க, இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி, இல்ல நீங்க இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதை அழகா கிராப் பண்ணி இதை உங்களுடைய கேலரியிலயோ இல்ல ஃபோன் இதுலயே வச்சுட்டு இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சிம்பிள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, ஃபோன்ல இருந்ததுன்னா அந்த அந்த பிக்சர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. போய் பார்த்துட்டு 3 தடவை ஒரு வணக்கம் சொல்லிக்கோங்க. ஏன்னா எல்லாமே 3 தடவை தான். ஏஞ்சல்ஸா இருந்தாலும் நம்ம 3 தடவை இன்வோக் பண்றோம், கூப்பிடுறோம் இல்லையா? அந்த மாதிரி 3 தடவை வணக்கம் சொல்லிக்கோங்க. நீங்க தோத்துன்னு சொல்லி அழைத்தாலும் சரி, இல்ல கடூசியஸ்ன்னு சொல்லி அழைத்தாலும் சரி, இந்த மாதிரி அழைச்சு எனக்கு நான் உங்களை வணங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. சொல்லிட்டு நீங்க அது அந்த குறியீட்டை, இந்த சிம்பாலஜியை ஒரு 10 to 15 நிமிஷம் வெறும்னா அதை நோக்கணும். அந்த பார்வை அது மேல படணும். அதுதானே சைக்கோ சிம்பாலஜி. நம்ம அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்த்துட்டே இருந்துட்டு உங்களுக்கு அது பேப்பரா இருந்தாலும் சரி, இது இந்த ப்ரோ சக்ரா, ஆஜ்னா சக்ரால இப்படி வச்சுட்டு கண்ணை மூடி நான் ஆரோக்கியமா இருக்கணும். அதான் பாசிட்டிவா
அதாவது நேர்மறையா பேசணும். எனக்கு இந்த நோய் சரியாயிடும் அப்படி இல்லாமல் நான் ஆரோக்கியமா இருக்கணும், நான் நலம் பெற வேண்டும். இல்ல மிச்சவங்களுக்காக நீங்க பிரேயர் பண்றீங்க அப்படின்னா மிச்சவங்க நலம் பெறணும் அப்படின்னு பேசலாம். அந்த இந்த நபருக்கு இருக்கும் உடலில் இருக்கும் உபாதையை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வணங்கிக்கலாம். ஆரோக்கியமான வாழ்வு எனக்கு கொடுங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னும் போது ஒரு பயம் இருக்கும், நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு வந்துருமோ. சில டைம்ல சொல்லுவாங்க, நீங்க பார்டர் லைன்ல இருக்கீங்க டயபெட்டிஸ்ல, உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு, ஹை சான்சஸ் இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. அந்த டைம்ல உங்களுக்கு அந்த பயம் இருக்கும்போது இதை தினமுமே ஒரு 10 to 15 நிமிஷம் இதை நோக்கிட்டு, இந்த இந்த பர்டிகுலர் நோயின்னு சொல்லாம நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், நான் ஹெல்த்தியா இருக்கிறேன், அதுக்கு நீங்க உதவுங்க அப்படி சொல்லிட்டு 3 தடவை நன்றியும் சொல்லிக்கணும். நன்றி 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 அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்ற மாதிரி நன்றி 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 அப்படிங்கிற மாதிரி நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிட்டு வணங்கிட்டு மனப்பூர்வமாக இப்போ உங்க வீட்டுல யாருக்காவது உடம்பு சரியில்லை அவர்களை குணப்படுத்துமாறு கூட நீங்க வேண்டிக்கலாம். நீங்க வந்து இப்போ ரேக்கி படிச்சவங்க இல்ல பிராணிக் ஹீலிங் தெரிஞ்சவங்க இல்ல தீட்சை வாங்கி சக்ராஸ் எல்லாம் சுழண்டு கொண்டு இருக்கிறவங்க வந்து இந்த சிம்பலை ஒருத்தர் மேல நம்ம நினைச்சிட்டு யாருக்கு குணமாகணுமோ அவர் மீது அந்த சிம்பிள் இருக்கிற மாதிரி நினைச்சாலே அவர்களை வந்து குணமாயிடுவாங்க. அப்படி கூட பண்ணலாம். அதுக்கு ஆனா நீங்க பிராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு அந்த ஆற்றல் இருக்கணும். இந்த ரேக்கி எனர்ஜி நிறைய ஹையா இருக்கிறவங்க இப்படி பண்ணா சூப்பரா ஒர்க் ஆகும். எனர்ஜியே இல்லாம நான் சும்மா நீங்க சொன்னீங்க நான் பார்த்தேன் ஒர்க் ஆகலைன்னா முதல்ல எனர்ஜி நீங்க கூட்டிக்கணும்ல, அந்த பவரை கூட்டிக்கணும்ல. நீங்க வந்து நிறைய பிராக்டிஸ் பண்றவங்களா இருந்தால் உங்களுக்குள்ள ஆற்றல் அதிகமாக இருந்தால், எனர்ஜி அதிகமாக இருந்தால், சக்தியூட்டும் தன்மை அதிகமாக இருந்தால், அந்த ஒரு நபருக்கு நீங்க குணமளிக்கணும், ஹீலிங் கொடுக்கணும் உங்க பட்சத்துல இந்த குறியீட்டை அவர்கள் மீது இருக்கிற மாதிரி நம்ம கற்பனை செய்தாலே, அவர்களை பார்க்கும்போது கற்பனை செய்தாலே போதும், அது சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். அதற்கு அந்த வைப்ரேஷன்ஸ்க்கு அந்த அதிர்வுக்கு நாம நம்மளை உயர்த்திக்கணும். அப்படி உயர்த்தி கொண்டு போது நீங்க பார்க்கும் பார்வையிலே இப்படி குரு பார்த்தால் கோடி நன்மை, குருவின் பார்வை நம் மீது பட்டாலே நம் செய்த பாவங்கள் எல்லாம் போகும், நமக்கு வரும் கஷ்டங்கள் எல்லாம் போகும் சொல்ற மாதிரி நாம அவ்வளோ ஹை வைப்ரேஷன்ல இருக்கும்போது இது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கு நாம ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கான மெடிடேஷன் பண்ணணும். அப்படி இதெல்லாம் வேண்டாங்க, என்னால இவ்வளோலாம் உழைக்க முடியாதுன்னு சொல்றவங்க வெறும்னா அதை சைக்கோ சிம்பாலஜி மெத்தட்ல அதை பார்த்துட்டு இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி அதை தேர்ட் ஐல வச்சு ப்ரேயர் பண்ணிட்டு நீங்க பாட்டு படுத்துக்கோங்க. உங்களுக்கு நலம் சரியாகும். சைக்கோ சிம்பாலஜினாலே நம்ம அதை பார்த்து அந்த குறியீடை உள்ளிழுத்து கொள்ளணும் இல்லையா? சோ அதுதான் நம்ம பண்றோம். ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். படுக்க போறதுக்கு முன்னாடி என்னன்னா நம்மளோட மைண்ட் அந்த ஸ்டேட்ல இருக்கும், ஆல்பா பீட்டா அப்படி சொல்றாங்கல்ல, அந்த ஸ்டேட்ல இருக்கும்போது ஒரு மாதிரி விழிப்பும் இல்லாத தன்மை, தூக்கமும் இல்லாத தன்மையில இருக்கும்போது நம்மளுக்கு நிறைய மைண்ட்ல வந்து அந்த சப்கான்சியஸ் மைண்ட் எல்லாம் ஆக்டிவேட் ஆகிற டைம்ல நீங்க வந்து இத பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒர்க் அவுட் ஆகும். அதனால தான் நம்ம இரவு படுக்க போக முன்னாடி பார்க்கணும் சொல்றோம். இது இரவு படுக்க போன கேட்கணுமானா இதுக்கு ஒரு சயின்டிபிக் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால தானே சொல்றோம். ஸோ அதனால படுக்க போறதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் எல்லாம் மாத்திரை போட்டுக்கணுமா, இல்ல நீங்க நைட் ரொட்டீன் பண்றீங்களா, இதெல்லாம் பண்ணிட்டு பெட்ல உட்காந்துட்டு பார்த்தாலும் சரி, இல்ல படுத்துக்கிட்டே நான் இது கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படி தூங்கிட்டேன்னா அப்படின்னாலும் சரி, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உடல் நலம் பெற்று பெருவாழ்வு வாழுங்க.